வணக்கம். இந்த பதிவு ஜூலிக்கு தான். ஜூலி வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்க ரசிகர்லாம் ஒரு 17 வயசுக்கு கீழ இருக்கிற பசங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க கதை சொல்றேங்கிற பேர்ல, காளமாட்டு முன்னாடி போயி புல்லுக்கட்ட காட்டிட்டு நின்னாங்கன்னா, "அண்ணா இப்ப ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் நாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாங்கியிருக்கிறோண்ணே. நீங்க பாட்டுக்கு இப்படி பேசி ஜல்லிக்கட்ட வந்து தடை பண்ணி விட்டுறாதீங்கண்ணே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்கள நம்பி 50 பேர் செத்து போயிட்டாங்கண்ணே. இத 500 பேரா மாத்தி விட்டுறாதீங்கண்ணே." ஏன்னா, ரொம்ப ஒரு என்ன சொல்றது? அதாவது கேவலமாவும் இல்லாம, அத வந்து கேவலப்படுத்தியும். இது எப்படி தெரியுமா? இந்த ஊசியில இந்த பதத்துல ஊசி ஏத்துவாங்கல்ல, சிரிச்சுக்கிட்டே சில பேர் இந்த வன்மத்த வயித்துல வச்சுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டே பேசுவான் பாத்தியா? அந்த மாரி பேசின ஜூலிகா, இப்ப 2வதா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு. அது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த விஜய் விஜய் அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ வெளியிட்டார். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி அவங்க ஆட்கள் மேல எல்லாத்தையும் மேலயும் கொஞ்சம் கேஸ் எல்லாம் போட்டாங்க. அது வந்து எல்லாமே ஒரு ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ வந்து விஜய் சார் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது "நீங்க சிஎம் சார், நீங்க எது பண்ணாலும் என்ன பண்ணுங்க. நான் ஒண்ணு ஆபீஸ்ல இருப்பேன், இல்லைன்னா வீட்ல இருப்பேன்." அப்படிங்கிற மாரி சிஎம் சார் வந்து பேசினாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அத அப்படியே ட்ரோல் பண்ற மாரி இன்னைக்கு ஜூலி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து "சிஎம் சார்" அப்படிங்கிற மாரி "விஜய் அண்ணா நான் வீட்ல இருப்பேன், இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பேன். நீங்க எதுனாலும் என்னைய அட்டாக் பண்ணுங்க. அவங்கள விட்டுருங்க. ஏன்னா உங்க ரசிகர்கள்லாம் என்ன வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க. என்ன வந்து கமெண்ட் பாக்ஸ ஓப்பன் பண்ண முடியல. க ஆளுக்கு ஆளு ட்ரோல் பண்றாங்க. என்னால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி பேசிட்டு இருக்கு. எ இது இந்த இந்த ஜூலி, அப்புறம் வந்து இந்த பைல்வான் ரங்கநாதன், இந்த சாட்டை துரைமுருகன், இந்த ஒரு இந்த மாரி இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இவங்கெல்லாம் ஒரே கேரக்டர் தான். ஒரே மாரி பேசுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த அவதூறு பேசுறாங்க பார்த்தியா? அவதூறு பேசும்போது ஒரு மனுஷன காயப்படுத்துற மாரி அவதூறு பேசுவாங்கல்ல, அந்த காயப்படுத்தக்கூடிய கேரக்டர்ல இந்த 4 பேரும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தராசுல வச்ச மாரி ஒரே மாரி இருப்பாங்க. எந்த பக்கமும் அசையாம மாதிரி அப்படியே கரெக்ட்டா தராசுல வச்ச மாரி இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்கள எல்லாத்தையும் வந்து ஒரே அதாவது என்ன சொல்றது? இப்படி பேசுங்க தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது உங்களோட உரிமை. நீங்க பேசுறீங்க. அது வந்து நானும் எடுத்து பேசுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, அதே மாரி நான் உங்கள திட்டுறதுக்கும் எனக்கு அந்த அளவுக்கு உரிமை இருக்கு. ஆக்சுவலி நான் உங்கள திட்ட போறதே கிடையாது. நான் உங்கள திட்டணும்னு அவசியமே எனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்கள திட்டுறதுனால எனக்கு என்ன வரப்போகுது? அது நோ நோ. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கருத்துள்ள பே அது கருத்துள்ள பேச்சுக்கு தான் நான் வந்து நம்ம திட்டணும். நல்லதோ கெட்டதோன்னு பேசலாம். நீங்க பேசுறது பூராவே அவதூறு தானே. அவதூறு பேசுறதுக்கு நம்ம ஒண்ணும் இப்ப ரிப்ளை குடுத்து உங்கள பெரிய ஆளாக்கி நம்மளுக்கு என்ன வரப்போகுது? விஜய் ரசிகர்கள் பூரா என்ன கழுவி கழுவி ஊத்துறாங்க. கமெண்ட்ல திட்டுறாங்க. அ அத திட்டுறாங்க, இத திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கிறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மூக்குக்கு கீழ பங்களா மாரி ஒண்ணு இருக்குல்ல வாயி, அத அடக்கிட்டு இருந்தா ஒருத்தனும் உங்கள திட்ட மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அத வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணா கரெக்ட்டா நடக்கும். அத தப்பா யூஸ் பண்ணா நம்மளுக்கு என்னைக்குமே அது தப்பா தான் நடக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது இத்தன நாளா நீ வந்து விஜய் பத்தி வீடியோ போடல. இன்னைக்கு போட்டிருக்கீன்னா, இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லணுமா? அதாவது வந்து ஒண்ணு அ நீ வந்து விஜயினுடைய கட்சிக்கு வந்து எதிரானவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்சே தான் பேசுறாங்க. அதாவது இதெல்லாம் தப்பு. நம்ம பேசுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு தான் பேசுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோடைய அ இமேஜ கெடுக்கணும் அப்படிங்கிறது 1. 2வது வந்து இதன் மூலியமா நம்ம சம்பாரிக்கலாம் 2. அதாவது வந்து காச வாங்கிட்டு கூவுறாங்க பாத்தீங்களா? இது 3. இந்த 3 கேட்டகரியுமே இந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாவம் அதுவும் வயித்த வளர்க்கணும்ல. அது எத்தன நாளைக்கு தான் பாவம் உடுங்க. அது ஏன் என் வாயால சொல்லணும் பாவம். ஒரு பெண்ண வந்து நம்ம பேசுனதா இருக்கக்கூடாது. அது பொழச்சு போட்டு விடுங்க. நீங்க விஜய் ரசிகர்கள்லாம் ஒண்ணு பண்ணுங்க. இதையெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து வளர்த்து விட்டுறாதீங்க. பாவம் இத்தன நாள் எங்கேயோ காணாம, எங்கேயோ ஏதோ ஒரு பக்கம் கீழ கீழ கடந்திருக்கும். இன்னைக்கு வந்து இப்பதான் தலை தூக்கி அண்ணாந்து பாக்குது. அண்ணாந்து பார்க்கும்போதே நம்ம தலையில கொட்டி கீழ அமைக்கிறக்கூடாது. அதுவும் பாவம் வளரட்டும் பாவம். அண்ணன பத்தி பேசி வளரணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா, அது வளர்ந்துட்டு போது விடுங்க. அத பத்தி நீங்க எதுவும் பேசி அதனோட மனச காயப்படுத்தாதீங்க அப்படின்னு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். எப்படி சாட்டை துரைமுருகன் வந்து கடந்து போறோமோ, அதே போல பைல்வான் ரங்கநாதன் எப்படி கடந்து போறோமோ, அதே போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி கடந்து போறோமோ, அதே மாரி இந்த இந்த வாய்தாவான் நடிகர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாத்தையும் நம்ம எப்படி கடந்து போறோமோ, அந்த மாதிரி வந்து இந்த ஜூலியும்
மறந்து போயிருங்க. ஏன்னா இந்த ஜூலி வந்து பேசுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பிக் பாஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பொண்ணோட லட்சணம் எந்த மாதிரின்னு. அப்படி இதுவரையிலும் நான் அந்த பொண்ணோட கேரக்டர் நல்ல கேரக்டர் நான் பார்த்ததில்ல, சூப்பரான கேரக்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 1 போய் ஓவியாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் நடந்த விஷயத்தை மட்டும் நீ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பொண்ணு எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். 2021 தன்னோட காதலை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த காதலன் மேலே போய் அபாண்டமாக புகாரை போட்டு பாவம் அந்த பையனை மன உளைச்சல் படுத்தி எவ்வளோ ஒரு ரிஸ்கான சம்பவத்தெல்லாம் பண்ணிச்சு இந்த பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் இருக்குது. நான் மட்டும் இன்னும் பெரிய யோகி மாதிரியும் மற்றவங்க எல்லாரும் வந்து மிக கேவலவாதி மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து சில பேர்த்துக்கு செட் ஆகும். அது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அது விஜயை திட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் சம்பாதிக்க ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக திட்டி அதாவது இந்த ஒரு திருவிளையாடு படத்தில் ஒரு டைலாக் வரும். அதாவது பாட்டு எழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் சொல்லியே பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள்ல, அந்த குற்றம் சொல்லியே பேர் வாங்கும் புலவர் தான் இந்த மாதிரி கேரக்டர்கள் சில சுற்றிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்பாதீங்க, ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.